கீ சயின்டிஸ்ட் அவங்களோட கீ கேரக்டர்ஸ் நம்ம பயாலஜின்னு எடுத்துக்கோ, பாட்னி ஜுவாலஜின்னு பிரிக்க வேணாம். பயாலஜின்னு எடுத்தோம்னா எத்தனை சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு சம்மரியா ஒரே வீடியோவில், அதுவும் இந்த செஷன் வீடியோலயே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரீநீட் எழுத போகிற மக்களுக்கும் அண்ட் அடுத்த வருஷம் நீட் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா பயாலஜியில் இருக்க மோஸ்டா ஓகே ஒரு 99.9% எல்லா சயின்டிஸ்டும் போட்டேன். ஒரு 2-3 சயின்டிஸ்டை விட்டுருக்கேன். அது ரீசன் இருக்கு. ஓகே, கீ சயின்டிஸ்ட் அண்ட் தேர் டிஸ்கவரிஸ். ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் செல் பயாலஜி. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கரோலஸ் லினியஸ் பயோனாமியல் நாமென்க்ளேச்சர் சிஸ்டமா நேச்சுரா 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு. ஆர்ஹெச் விட்டேக்கர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், அதான் மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா எல்லாருக்கும் தெரியும். ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமா பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா ஏஞ்சியோஸ்போமுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. கீவேர்ட் ஞாபகம் இருக்கணும். அரிஸ்டாட்டல் ஃபாதர் ஆஃப் பாட்னி இல்லை ஃபாதர் ஆஃப் ஜாலஜின்னு சொல்லுவாங்க. தியோபஸ்டா பாட்னி இயர்லியரா சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதான் பிளான்ட்டை வந்து ரூட் ஹெர்பு ஷர்பு ட்ரீ, அனிமல் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்கவங்க, ரெட் பிளட் செல்ஸ் இல்லாதவங்க. ஆண்டன் வான் லீவன் ஹூக் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்க செல்ல சொன்னார். ராபர்ட் ஹூக் தான் செத்து போன செல் சொன்னார். ஓகே, டிமிட்ரி ஐவனோஸ்கை பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வைரஸ்ன்னு காயின் பண்ணாரு. எம்டபிள்யூ பெய்ஜரிக் வந்து பார்த்தோன்னா கான்டாஜியம் விவிகம் ஃப்ளூவிடை இன்ஃபெக்டிசைட் ஃப்ளூவிட்லேருந்து நான் இன்ஃபெக்டிசைட் பிளான்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கண்டுபிடிச்சாரு. டபிள்யூஎம் ஸ்டான்லி வந்து வைரஸ் ஒரு கிறிஸ்டலைன் பாடி சொல்லியிருக்காரு. டிஓ டைனர் வைரஸை விட குட்டியா இருக்கிற அந்த ஆர்என்ஏ ஃப்ரீ ஆர்என்ஏ வச்சிருக்க வைராய்டை சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ராபர்ட் ப்ரௌன் இது எப்படி நினைச்சிட செல்லுக்குள்ள என்னப்பா ரவுண்டா இருக்கு, அது ப்ரௌன் கலர்ல இருக்கு, அதான் ராபர்ட் ப்ரௌன். ராபர்ட் ஹூக் வந்து செத்து போன செல்ல சொன்னார், ஆனா நியூக்ளியஸ் சொன்னது ராபர்ட் ப்ரௌன். மெத்தாயோ ஷீல்டன், தியோடோஸ் குவான் 2 பேரும் சேர்ந்து செல் தியரியை சொன்னாங்க. இதுல பிளான்ட் செல்லை பத்தி சொன்னது மெத்தாயோ ஷீல்டன், அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல் 2த்தையும் பத்தி சேர்த்து சொன்னது வந்து பார்த்தோன்னா தியோடோஸ் குவான். ஆனா அந்த செல் தியரியில சில குறைபாடு இருக்கு, அதை ஃபைனல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து சொன்னது பார்த்தா ருடால்ஃப் விர்ச்சோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ஆம்னி செல்லுலா இ செல்லுலா. அண்ட் சிங்கரன் நிக்கோல்சன் வந்து பார்த்தோன்னா ஃப்ளூவிட் மொசைக்கி மாடல், பிளாஸ்மா மெம்பரேன்ல அந்த ஃப்ளூவிடிட்டி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை பத்தி ஒரு மாடல் வச்சு சொல்லியிருக்காங்க. கெமிலியோ கோல்கி apparatus, ஜார்ஜ் பெலடே, ரைபோசோம், ஃப்ளமிங் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் யோசிப்பீங்க. நோ, வால்டர் ஃப்ளமிங். இவர் வந்து குரோமாட்டின் சொன்னார். குரோமாட்டின்லாம் கண்டென்ஸ் ஆகிதான் குரோமோசோமா மாறும் மெட்டாஃபெஸ்டேஜ்ல. பிளான்ட் பிசியாலஜின்னு எடுத்தனா நம்ம புரோட்டோசிந்தசிஸ் லெசன்ல ஜூலியஸ் வான்சாக் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன்ஸை வந்து சொன்னாரு. செல்லுல கிரீன் பார்ட்ல நடக்குது. ஜோசப் பிரிஸ்லி வந்து ஒரு ஜாருக்குள்ள எலியை வளர்த்து கேண்டிலை வளர்த்து மின்ட் பிளான்ட்டை வச்சு ரோல் ஆஃப் ஏர் தான் வந்து அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கும் அந்த எலியோட உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு ரோல் இருக்கு, அந்த மாதிரி கான்செப்டை சொல்லியிருக்காரு. அண்ட் அது கூட ஜான் இன்ஜன் ஹவுஸ் வந்து சன்லைட் தான் ரொம்ப முக்கியம், எதுவும் இல்லை இவர் மின்ட் பிளான்ட்ல யூஸ் பண்ணாரு. இவர் அக்வாட்டிக் பிளான்ட்ல லைட் வச்சு பபிள்ஸ் வந்துச்சு, அக்வாட்டிக் பிளான்ட் அதை கண்டுபிடிச்சார். டிடபிள்யூ இங்கில்மேன் பிரிசமை யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரமை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பெக்ட்ரம்ல அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் லைட்டு தான் வந்து கிரீன் கலர் பிக்மெண்ட் வச்சிருக்க அந்த கிளாடோஃபோர் ஆல்கில அதிகமாக ஃபோட்டோசின் நடக்குன்னு சொல்லி ஏரோபிக் பாக்டீரியா அக்குமுலேஷன் வச்சு கண்டுபிடிச்சார். பிளாக்ஸ்மேன் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், எந்த ஃபேக்டர்ஸ் கம்மியானா ஃபோட்டோசின் நடக்காது, அது மாதிரி அந்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் சொல்லியிருக்காரு. கஸ்டோவ் எம்டன் ஓட்டோமேர் ஆஃப் பர்னஸ் இஎம்பி பாத்வே கிளைகாலிசிஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் லெசன்ல. எஃப்டபிள்யூ வெண்ட் வந்து பார்த்தோன்னா ஐசோலேட் ஆக்சிஜன் இன் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். யூ குர்ஷோவா ஜிபர்லிக் ஆசிட், ஃபுல்லிஷ் சீட்லிங். அது சார்லஸ் டார்வின், ஃப்ராங்கோயிஸ் டார்வின் 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கெனரி கிராஸ்ல ஆக்சிஜன் வந்து போட்டோட்ராபிசம் லைட்டை நோக்கி மூவ் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சார். எஃப்டபிள்யூ வெண்ட்டும் அதான், ஆனால் அதை ஐசோலேட் பண்ணி அந்த அகார்ஜியலை வச்சு கண்டுபிடிச்சாரு. ஓகே, அண்ட் ஸ்கூக் அண்ட் ஒர்க்கர் வந்து கேலஸ் ப்ரோலிஃபரேஷனை ஒரு மீடியம் வச்சு கண்டுபிடிச்சாங்க, அது சைட்டோகைனின். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்கு, கோகனட் மில்க்கு இதெல்லாம் வரும். அண்ட் மில்லர் எட் ஆல் அதை கைனட்டினை கண்டுபிடிச்சாரு, கிறிஸ்டலைட் ஃபார்ம் சைட்டோகைனின். ஹெச்எஸ் கொசின் வந்து பார்த்தோன்னா எத்தலின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜார்ஜ் மெண்டல், கிரிகோ ஜார்கன் மெண்டல். இவர் வந்து பார்த்தோன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது டாமினன்ஸ், இண்டிபெண்டன்ட் அசோஸ்மெண்ட், செக்ரிகேஷன், மோனோஹைபிரிட் டைஹைபிரிட் கிராஸ், யூகுடிவேரஸ், காரல் கோரின்ஸ், எரிக்வான் டெஸ்மார்க் ரீடிஸ்கவர் பண்ணாங்க நம்ம ஜார்ஜ் மெண்டலோட ஒர்க். இது வந்து பார்த்தோன்னா 1856 to 1863 அதே பார்த்தோன்னா 1891 பார்த்தோன்னா ஹென்கின் வந்து எக்ஸ் பாடி சொல்லியிருந்தாரு. வால்டர் சுட்டன், தியோடர் போவரி குரோமோசோமலும் மெண்டல் சொன்ன ஜீன் தியரும் பேரலா நடக்குது, குரோமோசோம் தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா தாமஸ் ஹண்ட் மார்கன். ஏன் முன்னாடி வந்துட்டு போறேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ பார்க்கணும், அதனால டைமிங் வந்து அப்போ பார்த்துட்டு போறேன்டா. அடுத்தது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்டலோட டார்சோஃபிலா மெலனோகாஸ்டர் அந்த ஈல வச்சு சொன்னார்.
ஒரு 2 இதில் லிங்க்டு ஜீன் அண்ட் நான் லிங்க்டு. இதை வந்து தாமஸ் ஹண்ட் மார்கன் சொல்லியிருக்காரு. லாங்டன் டவுன் குரோமோசோமல் டிசார்டரில் டவுன் சிண்ட்ரோம் பற்றி சொன்னார். ஃபெட்ரிக் மெய்ஷ்னர் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியின் எதுவும் இல்லை, நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, நியூக்ளியின் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து பார்த்தோன்னா டபுள் ஹெலிக்ஸ் பீட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ், அது அவங்களோட கோர்ட்டில் வந்து தப்பிச்சிட முடியாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இதில் ஃப்ரான்சிஸ் கிரிக் மட்டும் பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் டாக்மாவெலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் எர்வின் சார்கப் வந்து பார்த்தோன்னா அடினைன் ஆல்வேஸ் பேட் வித் தைமைன், கோனைன் ஆல்வேஸ் பேட் வித் ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசைன், அந்த கான்ஸ்டன்ட் பேஸ் பேர். இதை பேஸ் பண்ணி தான் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. ஃபெட்ரிக் கிரிஃப்தின் வந்து பார்த்தோன்னா விச் ஒன் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் டிஎன்ஏவா ஆர்என்ஏவான்னு சொல்லி எஸ்டைன் ஆஸ்டைன் எலியை வச்சு கண்டுபிடிச்சி நிமோனியா காஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அண்ட் ஆஸ்பெட் அவரே அண்ட் கொலைன் மெக்லியாட் அண்ட் மெக்லைன் மெக்காட்டி, இவனுக்கு 3 பேர் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் எந்த பயோமாலிகல்ஸ் இருந்து டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அண்ட் புரோட்டீனா அது என்சைமை வச்சு கரைச்சி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் அடுத்தது வந்து ஆல்ஃபர்ட் எஸ்லே அண்ட் மார்த்தா சேஸ் ப்ரூவ் பண்ணாங்க. அன்இக்குவாக்கிள் எவிடென்ஸே தவிர எவனும் சந்தேகமே படுத்தலாம், பக்கா முடிச்சு விட்டு போயிட்டே இருந்தாங்க. அண்ட் மேத்யூ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஈகோலை பாக்டீரியோஃபேஜை வச்சு கண்டுபிடிச்சாங்க. மேத்யூ மெலின்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டாலும் ஈகோலை தான் செமி கன்சர்வேட்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அதை 18 நிமிஷத்தில் வந்து எப்படிலாம் ரெப்ளிகேட் ஆகுது. ஜார்ஜ் கேமோ, அர்கோபிந்தோ கொரோனா, மார்ஷல் நெரன்பர்க், ஃப்ராங்கோ, ஓகே இவங்க 3 பேருமே, இன்னும் ஒருத்தர் இருப்பானே ஜார்ஜ் கேமோ, அர்கோபிந்தோ கொரோனா, மார்ஷல் நெரன்பர்க், ஐயோ ஏதோ ஒருத்தர் இருப்பான்டா, மறந்துட்டேன். இவங்க 3 பேருமே சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஜெனட்டிக் கோட்ஸை வந்து மறந்துட்டு அந்த என்சைம் பேர் கூட வரும்டா. அப்புறமேட்டு அலெக்ஸ் ஜெஃப்ரே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஃப்ராங்கோயிஸ் ஜாக்கோபோனாட், லாக்கோபோனாட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரியில் மேட் பண்ண பயாலஜியில் மைல் ஸ்டோன் கிரியேட் பண்ணவங்க. எவல்யூஷன் லெசன், பான்ஸ்பாமியா, யார்லிகிரிங்தர், லூயிஸ் பாஸ்டர் செத்து போன ஈஸ்ட்லேருந்து ஓப்பன் ஃப்ளாஸ்க்கு இதுலேருந்து எக்ஸிஸ்ட் ஆனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பரின் ஆல்டிகைன் கெமிக்கல் எவல்யூஷன், ஆர்கானிக்கோட காம்ப்ளெக்ஸ் சிம்பிள். எஸ்எல் மில்னர் ஒப்பரின் ஆல்டிகைன் சொன்ன கெமிக்கல் எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டலாக 800 டிகிரியில் வந்து புரோட்டீன் அமினாசிட் உருவானதை கண்டுபிடிச்சாரு. சார்லஸ் டார்வின் நேச்சுரல் செலெக்ஷன் ஹெச்எம்எஸ் பீகல்ன்ற கப்பலில் மூலிமா கெலபாகோஸ் ஐலண்டில் பண்ணார். ஆல்ஃபெல் வில்லேஜ் அதே மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலாய் ஆர்கிபலாகோ ஐலாண்டில் பண்ணி சொன்னார். ஏர்னஸ்ட் டக்கேல் எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட், கருவில் இருக்கும்போது எல்லாருமே ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் கில் ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் அது ஃபிஷ்ல தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் கார்ல் ஏர்னஸ்ட் வான் பேர் அதை டிஸ்அப்ரூவ் பண்ணி வேற மாதிரி சொன்னதே வேற மாதிரி சொன்னார். லெமார்க் யூஸ் அண்ட் டிஸ்டர் தெரியும் அந்த ஜிராஃபியோட நெக் யூஸ். தாமஸ் மல்தஸ் காம்படிஷன், யூகோடிவிரஸ் மியூட்டேஷன், சால்டேஷன் ரேண்டமாக நடக்கிறது, ஹார்டி வென்கர் பிரின்சிபல், அலிலிக் ஃப்ரீக்வன்சி. கடைசியா பயோடெக்னாலஜி. ஓகே, கார்ல் முல்லிஸ் பிசிஆர், ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எலி லிலி வந்து பார்த்தோன்னா ஹியூமன் இன்சுலினை சிந்தசைஸ் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியலாக. ராபர்ட் கான்ஸ்டா பிரைஸ் டேக், எட்வர்ட் வில்சன் ஃபாதர் ஆஃப் பயோடைவர்சிட்டி இந்த வார்த்தையை சொன்னார். இது தேவையில்லை. சுந்தரல் இதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. பட் ஆனால் அலெக்சாண்டர் வான் ஹம்பர்ட் ஸ்பீஷஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், ஏரியா அதிகமாக ஸ்பீஷஸ் ரிஸ்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. பால் என்ரிச் வந்து பார்த்தோன்னா ரிவர் பாப்படைஸ். இதில் என்னன்னா ஒரு ஏரோப்ளைனில் ஒரு ரிவர்ட்டை ரிமூவ் பண்ணால், சேர்ல இருக்க ரிவர்ட்டை ரிமூவ் பண்ணால் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. விங்ஸில் இருக்க ரிவர்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளெயினே ஓடாது. அதுமாதிரி காட்டில் இருக்க கீஸ்டோன் ஸ்பீஷஸ் அழிஞ்சதுன்னா அந்த காடோட ஈகோசிஸ்டமே பாதிப்பாயிடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த நோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் கீ நோட்ஸ் ஆஃப் என்டையர் சயின்டிஸ்ட் ஒரு 95% கவர் பண்ணிட்டேன்டா. அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் பண்ணாங்க, இது வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 1 or 2 questions வரும். இது நம்மளால் ஈஸியாகவும் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸை டீப்பாகவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ நோட்ஸை டீச்சர்ஸோட நோட்ஸு, டீச்சர்ஸோட டிபிபி, டீச்சர்ஸோட லெக்சர் நோட்ஸு, அவங்க கூட டவுட் சால்விங், இது எல்லாமே யக்கீன் நீட் தமிழ் 2027 ஒரு பேட்சில் நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் இன்னும் பவர்ஃபுல்லாக 200 மடங்கு வந்து இந்த பேட்சில் நாங்கள் வந்து பயங்கரமாகவே சொல்லித்தர போகிறோம். டாப் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே. ஸோ ப்ரூவன் ரெக்கார்ட்ஸோட வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் இப்போ நவ் ஆஃபரில் போயிட்டுருக்கு. நீங்கள் போய் என்ரோல் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் அண்ட் மெமரைஸ் பண்ணுற மாதிரி, ஷார்ட்டாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய கீ நோட்ஸ் எல்லாத்தையுமே வரப்போகிற இந்த பேட்சில் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் என்ரோல் பண்ணுங்கள். டாக்டரோட கனவுகளை பெறுங்க வித் ஆர் சப்போர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.